என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி இல்ல. என்னங்க வாங்க போலாம். 1000 நேரம் இருந்தாலும் 3 நாள் அவனோட பட்டியல தங்கிட்டு தானே வந்திருக்க. ஆமா ஆமா நீ ஒன்னும் சரிதான். நீங்க அடிங்க மோளத்தை. இந்த பொண்ணு வாப்பா வா. பட்டியல அடைச்சு வச்சாதான் என் பொண்ணோட திமிர் அடங்குன்னு சொன்னியே. இப்ப என் புருஷனோட உயிரே அடங்கி போச்சு. பாவி, இனிமே நாங்க மட்டும் எதுக்கு எங்களையும் பட்டியல போட்டு எரிச்சு. அவன்கிட்ட என்னமா பேச்சு? இங்க பாரு, உன் நீதி சாஞ்சி கிடக்கு, நியாயம் செத்து கிடக்கு. நீ வெறி தீங்குதா? எங்க அப்பா உயிர் போனதோட இருக்கட்டும், நீதி நியாயம் இன்னும் சொல்லிக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா உயிரும் கொண்டுடாத. எங்க அப்பாவன அமைதியா வழி அனுப்புறோம். இங்க நின்று அதையும் கேட்கிறாரு. நான் பெத்தது ஒரு மகனே இல்ல, இந்த ஊரையே காக்க வந்த மகராசனை பெத்துட்டோங்கிற இருமாப்புல இருந்தேன். இப்போ ஒரு உயிரையே பறிச்சுக்கிட்டு எமனை பெத்துட்டேன்னு உன்னை பெத்த இந்த வயிறு பத்தி எரியுதுடா. அம்மா அது இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதம்மான்னு சொல்ல வர்றியா? டேய், கொற்ற தேளுக்கும் கடிக்கிற பாம்புக்கும் கூட தெரியும்டா தன்னால ஒரு உயிர் பாதிக்கப்படும்னு. ஒரு மனுஷனுக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஊருக்கெல்லாம் நீ நீதி சொன்ன, தண்டனை கொடுத்த. இப்போ உன்னை பெத்த பாவத்துக்கும் நீ செஞ்ச தப்புக்கும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டு போறேன். உன்னால அவ இழந்த வாழ்க்கை என்னைக்கு அவளுக்கு மறுபடியும் கிடைக்குதோ அது வரைக்கும் நீ என் முகத்திலேயே முடிக்காதடா. அவளை பெத்தாளே, அவ வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது என்னைக்கு குளிருதோ அது வரைக்கும் உன்னை பெத்த அந்த வயிற்றுல பச்சை தண்ணி கூட இறங்காது. என்னை பொறுத்த வரைக்கும் செத்தது அவங்க அப்பா மட்டும் இல்ல, என் மகனும் தான். இன்னையோட உனக்கு நான் தலை முழுகிட்டேன். ஆண்டவனின் தீர்ப்பு இங்கே யாருக்கும் தெரிவதில்லை. அனுபவங்கள் சொல்லும் பாடம் அறிவுக்கு புரிவதில்லை. ஊரெங்கும் தேடிப்பாரு, நியாயங்கள் வேறு வேறு. நீ மட்டும் ஆடை போட்டாய்,
நிர்வாணம் உந்தனூறு வானத்து சூரியனை சிறுத்தீ குச்சி சுட்டதப்பா மானத்தை மதித்த புலி ஒரு மானுக்கு பணிந்ததப்பா மானத்தை மதித்த புலி ஒரு மானுக்கு பணிந்ததப்பா. அம்மா, உங்களை அதட்ட எனக்கு அதிகாரம் இல்ல. அன்பா சொல்ல உறவும் இல்ல. ஒரு மருத்துவச்சியா சொல்றேன், நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டே வருது. நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. என் மகன் குழந்தையா இருக்கும்போது அவன் உடம்புக்கு ஏதாவதுன்னா நான் பத்தி இருப்பேன். இப்பவும் அப்படித்தான். அவன் பண்ண தப்புக்காக நான் பத்தி இருக்கேன். இது பத்தியம்தான், பட்டினி இல்ல. எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படியே படுமா படுமா அப்படியா அப்படியே படு. அப்ப வாங்க வாங்க. இது நாள் வரைக்கும் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்ச. இப்ப நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன். உனக்கு என்ன தெரியுமா, பூவோடையும் பொட்டோடையும் போய் சேர்ந்துட்டா அந்த மகராஜன் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சொல்லணும். அந்த ஆசை, அந்த பேராசை உனக்கு. நீ போனதுக்கு அப்புறம் நான் எப்படி எக்க இருக்கிட்டு போன உனக்கு என்ன? தரத்துல போன மாதிரியே இருக்கிட்டு அப்படிங்கிறது தானே? அதானே? இதப்பா, இது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை முதிக்காதவனா எதுக்காக இன்னைக்கு முதிச்சிருக்க? உன் மகன் திருந்தணும்னு நினைச்சு பாத்தியா? அந்த ஒரே நினைப்புக்காகத்தான். அதுக்கு போய் பட்னி அடக்குறிய. இதை விட முட்டாள் தானே எதுவுமே கிடையாது. இந்த நேரத்துல தான் நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்காவது நான் சொல்றதுக்கு சாப்பிடு. இல்ல, சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுமா. சாப்பிட்டா நான் பொழைச்சுக்குவேன். இத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த ஊரே சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மகன் திருந்தணும். என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, பிச்சைக்காரன் நினைச்சிட்டேன். நானும் பிச்சைக்காரன் தான்மா. ஆனா உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என் மகனால உங்க குடும்பத்துக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கு. அதனாலேயே என் பொண்டாட்டி உன் முகத்துல சிரிப்பை பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணியும் கூட குடிக்க மாட்டேன்னு விரதம் இருக்கா. ஒருவேளை நீ வந்து சொன்னா அவ சாப்பிடுவா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த வயசான காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? ஏன் சந்தோஷமா எங்க அம்மாவோட வாழ்க்கையும் போனதுக்கு அப்புறம் யார் எப்படி போனா எனக்கு என்ன?